டூ கட் ஃப்ளாட் பேங்கிளில் மோர் தென் 10 டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சதும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்து கடைசி வரைக்கும் முடிக்கக்குள்ளே உங்களுக்கான சூப்பர் ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் டிசைன் தான் நடுவில் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் மூன் ஷேப் எடுத்திருக்கேன். மூன் ஷேப் நமக்கு ஒரே சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கலர்ஸ் நமக்கு மேட்டு கிளாஸி ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸி ஃபினிஷ் தான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் 4 சைட்ஸும் மூன் ஷேப்பை வைக்க போகிறேன். நான் காட்டின மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3D ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 4 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உள்ளார கேப்க்கு நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோஸ் டிசைன் மாதிரியே கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பண்ணி 4 சைட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி காயினை நான் எப்படி கட் பண்ணுங்கிறது ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின்ஸை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ லக்ஷ்மிஸை ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மியில் ஒன்று கவனிக்கணுன்னா நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கத்தை மேலே வைக்கணும். இதுதான் மெயினாக அந்த லக்ஷ்மி காயினில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதையுமே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று லைட்டாக டச் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8K ஐ ஷேப் தான் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இதை ரோஸோட லீஃப்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட அசப்ஷன் தான். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர் லுக் கிடைக்கும். நடுவில் 3mm தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த காயின் பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்த டிசைனு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்டர் பேங்கிளுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டைமண்டில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி 4 டைமண்ட்ஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. டைமண்டில் பார்த்திங்கன்னா கிளாஸி மேட் ரெண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எதுக்கு நமக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ரைஸ் தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நான் ஸ்கொயர் ஷேப் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் மாற்றி வைக்க போகிறோம். ஸ்கொயரை டைமண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ சாரீ அந்த மாதிரி இருக்குது. நான் எல்லாத்தோட சாரியுமே அந்த பேங்கிள்ஸ் முடித்ததையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி சாரீஸ்க்கு எந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணலாங்கிறது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்ட டவுட்டை இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3mm ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். 3mm ரவுண்ட் கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் மேலே இந்த மாதிரி 4 வச்சுக்கலாம். ஸ்கொயர் மேலே 1 மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 வச்சுருக்கோம் இல்லையா 3mm ரவுண்ட், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு 3mm ரவுண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸ் தான். இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் வைக்கிறதுனாலும் கண்டிப்பாக வைக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த பேங்கிள் முடிஞ்சது. இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளுக்கு சூப்பரான பார்டர் பேங்கிள் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான பேங்கிள். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் வைஸ்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சைடில் நான் ஸ்டோன் செயின் தான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பேர்ல் செயின் ஒட்டலாம், பால் செயின் ஒட்டலாம். எது வேணால் ஒட்டினாலுமே நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நான் 4x4 ஸ்கொயர் தான் வச்சுருக்கேன். கோல்டு கலரில் கேட்டனால நான் கோல்டு கலரில் கஸ்டமைஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் சைடில் அதே ஸ்டோன் செயின் தான் ப்ளேஸ் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பேங்கிள்ஸ்னு. அடுத்தது 4th பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப் வச்சு தான் பண்ண போகிறோம். சாரியோட கலர் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா அழகாக இருக்கும்னு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா 4x4 ஸ்கொயரு, நடுவில் ஒரு மேட் கலர் தான். இது எல்லாமே நான் மேட் ஃபினிஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நடுவில் பிங்க் தான் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ பிங்க் நடுவில் போட்டோம்னா பார்க்குறதுக்கு பிங்க் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நான் க்ரீனையும் ப்ளூவையும் மாற்றி தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டர் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் சைடை முடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அலைன்மெண்ட் நீட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப் மேட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம 5th பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். இதில் 2 ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப் தான். இந்த மாதிரி 4 சைட்ஸ் ஃபஸ்ட்டு டைமண்ட் மாதிரி திருப்பி ஸ்கொயர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி இந்த ஐ ஷேப் வைக்க போகிறோம். ஐ ஷேப் பார்த்திங்கன்னா 18x8 தான். ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய சைஸ் ஏன் வைக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. சின்ன சைஸ் வச்சா நல்லா இருக்காதான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. இது லுக் வைஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் நமக்கு சீக்கிரம் வச்சிடலாம்.
சின்னது வச்சிங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் கம்மியாக சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களுமே பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம 6th பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன் தான் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து அவங்க வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக சொன்னனால சரி இந்த மாதிரி பண்ணோன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக மூன் ஷேப்பும் ட்ராப் ஷேப்பும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரே ஒரு ட்ராப் ஷேப் வச்சுருந்தேன். 2 கலரில் கேட்டிருந்தனால நான் மேலே வந்து ரெட்டும் கீழே வந்து க்ரீன் கலரும் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுவுமே வந்து நான் பார்டர் பேங்கில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பேங்கிள், அதாவது 2x8 நான் பண்ணது இதெல்லாமே. ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 7th பேங்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம 7th பேங்கிள் பார்க்க போகிறோம். இது வந்து லக்ஷ்மி காயின் வச்சு தான். பட் வந்து எனக்கு இது எப்படி நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னா, ஒருத்தங்க கையில் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸை லக்ஷ்மி வச்சு போட்டிருந்தாங்க. நார்மல் கோல்டு பேங்கிள், அதில் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு. ஸோ நம்மளுமே இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஃபுல்லாகவே லக்ஷ்மி வச்சுட்டு இதுக்கு மேலே ட்ராப்பும் தென் வந்து நான் இந்த மாதிரி ஹாஃப் பீட் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஹாஃப் பீடும் வச்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பேங்கிள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நம்ம சைடில் என்ன பண்ண போகிறோன்னா 3mm ரவுண்ட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து நான் பார்டர் பேங்கிளாக யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஃபைனல் லுக் நான் கடைசியாக காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம 2 கட் ஃப்ளாட் பேங்கில் நம்ம வந்து வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10mm பேங்கிள்னு சொல்லலாம். இது வந்து 10mm தான் இருக்கும். ஸோ ஸ்கேலில் நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த பேங்கிள்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th பேங்கிள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேங்கிள். இதுக்கு பேர் வந்து டெம்பிள் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். குந்தன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குந்தன்ஸு ஃப்ரேம் இருக்காது. ஸோ அந்த ஃப்ரேம் இல்லாத குந்தன்ஸ் வச்சு ட்ரை பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நம்மளுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்கொயர் தான் வாங்கினேன். இந்த வேறு எந்த ஷேப்புமே வாங்கலை இதில். ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணலாம். நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து முகூர்த்தம் செட்காக நடுவில் போட்டிருந்தேன். அதனால் அந்த கோல்டு தான் ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சுகர் பீட்ஸ் வந்து கோல்டு கலர் எடுத்து நான் இது மேலே போட போகிறேன். நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து எல்லாமே கீழே விழுந்துடும். கண்டிப்பாக இந்த ஃபெவிக்ரிலில் நம்ம இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த சுகர் பால்ஸ் வந்து ஒட்டும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். இது பேர் சுகர் பீட்ஸு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் இந்த கலர் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது 9th பேங்கிள். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேங்கிள். இதில் பார்த்திங்கன்னா 3 ஷேப் யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு 3mm ரவுண்டு தான் எடுத்து சைட் ஃபுல்லாகவே வைக்கிறேன். கொஞ்சம் வந்து ஓரமாக தள்ளி வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்தது வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3mm முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயரை வந்து அடுத்த லேயராக வைக்க போகிறோம். ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நான் 4x4 ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இதில். இது கிளாசி ஃபினிஷு. ஸோ ஆலிவ் க்ரீனில் சாரீ. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து சாரீக்கும் பார்டர் பேங்கிள்ஸ்க்கும் ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வைக்க போகிறது ஸ்மால் ரவுண்டு. மீடியம் கிடையாது, ஸ்மால் சின்னதாக இருக்கும் இந்த ட்ராப் ஷேப்பு. ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி சைடில் வைங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸுமே. இந்த ஸ்மால் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு அண்டு ஒயிட் தான் அவைலபிள் இருக்குது. கலர்ஸ் எதுவுமே இதில் அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ட்ராப்பை வந்து நான் ஒயிட் கலர்லேயே வச்சுட்டேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது 10th பேங்கிள். நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே ரெக்டாங்கிள் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரெக்டாங்கிளில் வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. கிளாசி மேட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஒயிட் கலர் தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து சாரியோட கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சைடு ஃபுல்லாகவே நம்ம லீஃப் ஷேப் தான் வைக்க போகிறோம். லீஃப் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எடுத்துருக்கிறது 6K தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, எங்கிட்ட டவுட் கேட்டது வந்து 8K வச்சா தான் பெருசாக இருக்குது, 6K வச்சா ஏன் வந்து வைக்கிறது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே 6K வச்சுருந்தேன். நமக்கு குந்தன்ஸ் வந்து நிறைய பிடிச்சது இதில். அது ஒன்று தான் இதில். பட் வந்து பார்க்க லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது 11th பேங்கிள். இதில் பார்த்திங்கன்னா நான்
2 ஷேப் தான். இது 8K ஐ ஷேப் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரே ஒரு ஸ்கொயர் 4x4 வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிளுமே பார்டர் பேங்கிள் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கொயரு தென் வந்து 8K ஐ ஷேப், இது 2 மட்டும் தான் இதில் ட்ரை பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே முடித்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து டார்க் ப்ளூ கலரில் கேட்டிருந்தாங்க. எல்லாமே கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருந்தேன். ஸோ இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு க்யூட்டான பேங்கிள், குட்டி குழந்தைக்காக தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுவுமே வந்து பார்டர் பேங்கிள்லாம் அவங்களோட பேங்கிள்ஸில் போட்டிருந்தேன். ஸ்கொயர் தான், 4x4 ஸ்கொயர் வச்சுருக்கேன். ஸோ அவங்களது வந்து 2 கலர், ஒன்று வந்து ராமர் க்ரீன் மாதிரி வந்துருந்துச்சு, தென் வந்து எல்லோ கலர் இருந்துச்சு. ஸோ எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு யோசிக்குள்ள சரி இந்த மாதிரி பண்ண அழகாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி ஸ்கொயரை ஃபுல்லாகவே வச்சு முடிச்சிருங்க பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்டு, நான் வந்து ரவுண்டில் வந்து மேட் ஃபினிஷ் எடுத்து நான் வச்சுருக்கேன். மேலே ஒரு 4 ஸ்கொயருக்கு நடுவில் வச்சிங்கன்னா, இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பார்டர் பேங்கிள். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கானோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது 13th பேங்கிள். இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்பவே நடுவில், அதாவது பார்டர் பேங்கிளை காட்டிலும் இதை வந்து சென்டராக வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ட்ரையாங்கிளும் டைமண்டையும் இதே மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டே வர போகிறோம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது கிளாஸியும் நல்லாயிருக்கும், மேட்டும் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது மேட் ஃபினிஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.